படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு போர் வீரனோட ஹெல்மெட்டை காட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவன் சண்டை போடுற மாதிரியும் காட்டுறாங்க. அங்கேருந்து கட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹீரோயின் இப்போ சர்ச்சில் உட்காந்து ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட பேர் ஆன். அதுக்கப்புறமா இவங்களோட ஹஸ்பண்டோட அம்மா இவங்க கூட தான் இருக்காங்க. அவங்களோட பேர் மார்வன். அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு பணக்காரங்களோட குழந்தைய கொஞ்சற மாதிரி அந்த குழந்தையோட நகையை திருடிட்டு வந்துடுறாங்க இந்த மார்வன். என்ன அப்படின்னா போர் நடந்துகிட்டு இருக்கனால இவங்களுக்கு பெருசாக எந்த வசதியுமே கிடையாது. அதனால இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த பணக்காரி தான் நிறையா வச்சிருக்கால, நம்மக்கிட்ட தான் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் திரும்பி பார்க்க அங்கே தூரத்தில் ஒரு ஆள் குதிரையில் அந்த கவசத்தை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு தெரியுது. அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்த அந்த குழந்தையோட நகையை கொண்டு போய் விற்று தான் இவங்களுக்கு சாப்பாடே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி வாங்கிட்டு வந்ததில் ஒரு பழம் ஒன்று இருக்குது. அதை எடுத்து அறுக்க அது அப்படியே அழுகி போய் கிடக்குது. இதை பார்த்து காண்டாகி நம்ம மார்வன் அந்த பழத்தை அப்படியே தூக்கி எறிகிறாங்க. ஸோ இவங்களுக்கு தினசரி சாப்பாடே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் விற்றுட்டு வந்தாலோ அது போக வீட்டுக்கு வெளியில் கொஞ்சம் காய்கறிகளை விளைய வச்சுருக்காங்க. இது மூலயமா தான் இவங்களுக்கு சாப்பாடு கிடைக்குது. இந்த நேரத்தில் தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோ கூட போருக்கு போன ஒருத்தன் திரும்பி இந்த ஊருக்கு வர்றான். இவனோட பேர் யாகோ. நம்ம ஹீரோயின், ஹீரோ இவன் எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தான் வளர்ந்துருப்பாங்க. வந்தவங்கிட்ட ஹீரோவை பற்றி விசாரிக்க இவன் ஒரு கதையை சொல்கிறான். இவனுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் அங்கே போரில் இருக்கிறதுக்கு பெருசாக விருப்பம் இல்லை. எப்படியாச்சும் தப்பிச்சு இந்த ஊருக்கு வந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் தூங்கினதுக்கப்புறமா ராத்திரி யாருக்கும் தெரியாமல் அங்கேருந்து தப்பிச்சு வந்துட்டு இருந்திருக்கானுங்க. இவனுங்க ரெண்டு பேரும் இப்படி தப்பிச்சு வந்துட்டு இருக்கும்போது ரெண்டு திருடனுங்கிட்ட மாட்டிக்கிறானுங்க. நம்ம ஹீரோவை அவனுங்க கொண்டு போட்டிருக்கானுங்க. அதுக்கப்புறமா இவன் மட்டும் எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வந்துருந்துருக்கான். ஸோ நம்ம மார்வனும் நம்ம ஹீரோயினும் போருக்கு போன நம்ம ஹீரோ திரும்பி வந்து நம்மளைய நல்லபடியாக பார்த்துக்குவான் அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ அது சுக்குநூறாக உடஞ்சு போயிடுது. அதுக்கப்புறமா அந்த கடலோரத்தில் ஒரு கப்பல் ஒன்று கரையொதுங்கி இருக்குது. அந்த கப்பலில் வந்த 2 பேர்த்துல ஒருத்தர் இறந்து போயிடுறாங்க. இன்னொரு சின்ன பையன் காயப்பட்டிருந்திருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடி அங்கே போன மார்வன் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் அந்த பையனை கொலை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அங்கே வர இவங்க 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இவங்ககிட்ட என்னெல்லாம் இருக்குதுன்னு பாரு, நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இவங்களோட கேரக்டர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்குது. இதுக்கு மேலே இவங்க நம்புறதுக்கு இவங்க பையனும் கிடையாது, யாரும் கிடையாது. இதுக்கு மேலே இவங்களோட தேவையை இவங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னும் போது எந்த இறக்கமும் இல்லாமல் மனுஷங்களை கொலை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்க கிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு சில பொருட்களை கொண்டு போய் விற்று தான் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கே வாங்கிட்டு வராங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அந்த வீட்டுக்கு வெளியில் காய்கறிகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு சீனில் அந்த குதிரையில் ஒரு ஆள் வந்தான்ல, அவன் இங்கேயுமே வரான். நம்ம ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பயந்துட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க. மார்வன் கிட்ட இதை போய் சொல்லும்போது அவங்க அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. உனக்கு தான் எதாவது பிரம்மையாக இருக்கும், போய் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் சர்ச்சுக்கு போகும்போது நம்ம யாகோ இருக்கான் இல்லையா, அவன் நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். இதை போய் நம்ம மார்வன் கிட்ட சொல்லும்போது, நீ அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு, சின்ன வயசுலேருந்து நான் அவனை பார்க்குறேன், என் பையன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்து மேலேயும் பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பான், அவன் ஒரு பேராசக்காரன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அவன் இப்படி இவங்க பின்னாடி வர்றது ஒரு வகையில் பிடிச்சிருக்கு தான் செய்யுது. ஏன்னா சின்ன வயசுலேருந்து இவங்களும் ஃப்ரெண்ட்ஸு தானே. இந்த இடத்துல தான் நம்ம மார்வன் நம்ம ஹீரோயினை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் என்னோட பையன் இறந்துட்டான் அப்படின்னாலுமே நீ கடைசி வரைக்கும் அவனோட மனைவி தான், அதுக்கான கடமைகளை நீ செஞ்சு தான் ஆகணும், இல்லை அப்படின்னா நீ நரகத்துக்கு போயிடுவ அப்படிங்கிற மாதிரி பயமுடுத்துறாங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபாதரியார் மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, ஊராக போய் கடவுளுக்காக பிரச்சாரம் பண்ணுறவங்க, அந்த மாதிரி ஒரு ஆள் இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கான். வந்தவன் அவனோட பேக்கில் ஒரு சில பொருட்களை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அது பார்க்குறக்கே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இவங்களுக்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னாலுமே வந்தவனை சும்மா அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரெட் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினுக்காக அவன் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க பின்னாடி இருந்து வந்து நம்ம மார்வன் அவனோட கழுத்தை அப்படியே அறுத்து விட்டுறாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் அரண்டு போக நம்ம மார்வன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்ககிட்ட நிறைய பொருள் வச்சுருக்கான், அது எல்லாத்தையும் கொண்டு போய் விற்றோம் அப்படின்னா இந்த குளிர்காலத்துக்கு தேவையான மொத்த சாப்பாடையும் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ போக போக அவங்களோட ஆசை ரொம்பவே அதிகமாகிக்கிட்டே போயிட்டு இருக்கு. திருட ஆரம்பித்தவங்க இப்போ மனுஷங்களை கொலை பண்ணுற அளவுக்கு வந்து நின்றுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த ஆளோட பணத்தை துணியில் சுற்றி அந்த ஆற்றுல தூக்கி வீசிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது குதிரையில் ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் ஒரு மனுஷனோட கழுத்தை வெட்டி வீசுறத இவங்க கண் எதிர்க்க பார்க்குறாங்க. அதை பார்த்து பயந்து போனவங்க கத்திட்டு அங்கேருந்து ஓடும்போது ஆப்போசிட்டில் நம்ம ஜாகோ தான் வரான். அவங்க பார்த்ததை இவங்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் இவனுமே ரொம்பவே சாதாரணமாக ஏதாச்சும் ஒரு போர் வீரன் காட்டுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்திருப்பான், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும்தான் தெரியும் ஆரம்பத்தில் இருந்தே இவங்க போகிற இடத்துக்கெல்லாம் அவன் பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. உண்மையிலேயே இவன் ஒரு மனுஷனா இல்லை நம்ம ஹீரோயினோட கண்ணுக்கு மட்டும்தான் அவன் தெரியிறானா அப்படிங்கிறதுல எந்த கிளாரிட்டியுமே இல்லை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை பார்த்து, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த கிழவி கூட தனியாக இருக்க போகிறேன், அதான் அவன் புருஷன் இறந்துட்டான்ல, நீ வேணா என் கூட வந்துட்டு நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கப்புறமா நம்ம மார்வனுக்கு தெரியாமல் நம்ம ஹீரோயினை இவனை தனியாக சந்திக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தேவைக்கு கொலை பண்ண ஆரம்பித்தவங்க இப்போ அதை பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வந்துட்டு போயிட்டு இருக்கிற வழியில் ராத்திரி நேரத்தில் நம்ம ஹீரோயினை அந்த ரோட்டில் நிற்க வைக்கிறாங்க. அந்த வழியில் வர்றவங்களும் நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு, இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுற தனியாக அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க பக்கத்தில் வரும்போது பின்னாடி இருந்து வந்து அவங்கள கொலை பண்ணி அவங்களோட பொருளெல்லாம் அவங்க எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க.
நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் எதுவுமே சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலுமே நம்ம மார்வனோட கட்டாயத்தினால இது எல்லாத்தையும் அவங்க கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினை விட்டா இப்போ நம்ம மார்வனுக்கு யாருமே கிடையாது இல்லையா? ஸோ நம்ம மார்வனோட பேராசை இப்போ எல்லை மீறி போய்கிட்டு இருக்குது. அதனால நிறைய பேர் சாகவும் ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தான் இல்லையா அந்த குதிரையில், அவனை காட்டுறாங்க. அவனோட கத்தியில் இருக்கிற ரத்தத்தை எல்லாம் அப்படியே தொடச்சி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் உண்மையிலேயே மனுஷனா இல்லை என்னங்கிறத தெளிவாக காட்டவே மாட்டேங்கிறானுங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை சர்ச்சில் தான் காட்டுறாங்க. நேற்று நைட்டே அந்த ஆளை கொலை பண்ணதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்து எடுத்துகிட்டு வந்ததில் ஒரு சின்ன மரபொம்மை ஒன்று இருக்கும். அதை அந்த பணக்கார லேடியோட குழந்தைக்கு நம்ம ஹீரோயின் கொடுத்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா நம்ம யாகோ நம்ம ஹீரோயினை தேடி அவங்களோட வீட்டுக்கே வந்துட்டான். இந்த இடத்துல நம்ம மார்வன் தான் வெளியில் போயிட்டு அவனை பயங்கரமாக அசிங்கப்படுத்தி அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. இது வரைக்குமே நம்ம ஹீரோயினோட லைஃப்பில் நடக்கிற எல்லாத்தையுமே நம்ம மார்வன் தான் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் கிட்டேயுமே உனக்கு நான் எனக்கு நீ நம்ம 2 பேர்த்தோட லைஃப்பில் இனிமேல் யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த வாழ்க்கை நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே சலிப்பாக தான் இருக்குது. ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டவன் போருக்கு போயிட்டு திரும்பி வரல. என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம யாகோவை நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் நம்ம மார்வனை தாண்டி அவங்களால எதையுமே செய்ய முடியல. அந்த பணக்கார லேடி ஒருத்தவங்க வருவாங்க இல்லையா, அவங்கள மாதிரியே இவங்களுக்கும் குழந்தைங்க வேணும், குடும்பம் வேணும், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்றாங்க. இது வரைக்கும் ரொம்பவே அமைதியாக இருந்தவங்க கோவத்தில் நேராக சர்ச்சுக்கு போய் சாமியவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. யாகோ கூட இருக்கும்போது மட்டும்தான் இவங்க கொஞ்சம் சந்தோஷமாக இருக்காங்க. சின்ன வயசில் எப்படி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து விளையாடி சிரித்து சந்தோஷமாக இருந்தாங்களோ அதே மாதிரி இப்போ அவங்க கூட ஜாலியாக சிரித்து விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மார்வன் தனியாக வீட்டில் இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வெளியில் எழுந்திரிச்சு வராங்க. அப்போ தான் ஆரம்பத்துலேருந்து அந்த குதிரையில் ஒருத்தன் வந்துக்கிட்டு இருந்தான்ல, அவன் இப்போ இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வரான். நம்ம மார்வனும் பயந்துக்கிட்டு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. கையில் ஒரு கத்தியுமே எடுத்து வச்சுக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் சொன்னதை நம்பாதவங்க கண் எதிர்க்க பார்க்குறாங்க. ஆனால் இப்போ கூட அவன் ஒரு ஆபத்தாக அவங்களுக்கு தெரியல. அவனோட இடுப்பில் ஒரு பர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பர்ஸில் ஏதாவது பொருள் இருக்கும், அவனை கொண்டுட்டோம் அப்படின்னா அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. வந்தவன் அந்த வீட்டோட கதவை மட்டும் தொட்டு பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்ப இவங்க அப்படியே பின்னாடி இவனை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அங்கே தான் இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியுமே காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினும் யாகோவும் ஒன்றா இருக்கிறத இவங்க பார்த்துட்றாங்க. இருந்தாலும் இது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஆளோட கழுத்துலேயே சொருகிடுறாங்க. அவன் அப்படியே செத்து கீழே விழுக அவனோட பர்ஸை மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அங்கே தான் அவங்களோட ஆசை மறுபடியுமே விளையாடுது. அவனோட முகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்மெட்டை கழட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா அவனோட ஹெல்மெட்டை கழட்டுறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க. அது ரொம்பவே டைட்டாக இருக்குது, இவங்களால கழட்டவே முடியல. ஒரு கட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ஹெல்மெட்டை கழட்ட அங்கே அப்படியே சீனை கட் பண்ணுறானுங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறத காட்டலை. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தவங்க ரொம்பவே தைரியமாக இனிமேல் நான் யாகோ கூட தான் இருக்க போகிறேன், என் புருஷன் உங்கள் பையன் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மார்வனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவனோட பேரை சொல்கிறதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே இல்லை, அவனோட பேரை சொல்லாத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நீ எல்லாத்தையுமே அழிக்க போகிற, எரித்து சாம்பலாக்க போகிற, கடைசியில் நீ நரகத்துக்கு தான் போவ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்பவே அதிகம் அப்படிங்கிறனால ஆரம்பத்திலேருந்தே இதை சொல்லி தான் நம்ம ஹீரோயினை கட்டுப்படுத்திக்கிட்டே இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயினை செய்ய வச்சுருந்துருப்பாங்க. ஆனால் நம்ம ஹீரோயினும் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அவங்க சொன்ன மாதிரியே நம்ம யாகோவோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு கூட கனவுல அந்த குதிரையில் ஒருத்தன் வந்தான்ல, இவங்களை அவன் வெட்டி கொலை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு கனவு வருது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினை நம்ம யாகோவை கூட்டிகிட்டு சர்ச்சுக்கு போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்க அவன் போய் நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, மார்வனுக்காகவும் நம்ம ஹீரோவுக்காகவும் நான் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அவன் பேரை சொன்னதையுமே இவனுக்கு பயங்கரமாக கோபம் வருது. அவன் பேரை கூட நான் கேட்க விரும்பலை, இன்னொரு தடவை என்கிட்ட அவனை பற்றி பேசாத அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வாய் தவறி என்ன சொல்கிறான் அப்படின்னா, செத்து போன ஒருத்தனுக்காக ஏன் நீ இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏற்கனவே அவன் என்ன சொல்லியிருந்திருப்பான், 2 திருடனுங்க வந்து அவனை கொண்டுட்டாங்க அப்படின்னு தானே சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இந்த தடவை என்ன சொல்கிறான் அப்படின்னா, எதிரி நாட்டு வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க இவனோட தலையில் கள்ள தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே தான் நம்ம ஹீரோயினுக்கு சந்தேகம் வருது. நீ ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற, மாற்றி பேசுகிற, கரெக்டாக என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைனா நீ இனிமேல் என்னை பார்க்கவே முடியாது, உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போ தான் உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறான். போர் நடந்துகிட்டு இருந்த நேரத்தில் இவனுக்கு 2 பேருமே சண்டையை முடிச்சுட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருந்திருக்கானுங்க. அந்த நேரத்தில் தான் ஒருத்தன் குதிரையில் உடம்பு பூரா ஷீல்டை போட்டுட்டு அங்கே வந்திருந்திருக்கான். இவனை பார்த்து நம்ம யாகோ பயப்பட பின்னாடி இருந்து வந்த நம்ம ஹீரோ கத்தி எடுத்து அவனோட நெஞ்சிலேயே சொருகி கொலை பண்ணியிருந்திருக்கான். இவன் இப்படி கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மார்வன் வீட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காட்டுறாங்க. இவங்க அந்த குதிரையில் வந்தவனை கொலை பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா, அவனோட ஹெல்மெட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை எடுத்து இவங்க அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அவனை கொன்ன நம்ம ஹீரோ அவனுமே அந்த ஹெல்மெட்டை கலட்டுறக்கே ட்ரை பண்ணுறான். இங்கேயுமே அது அவனோட தலையை விட்டு வரமாட்டேங்குது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கலட்டுறான். ஒருத்தனை கொன்னுட்டோம், நம்ம தான் பவர்ஃபுல் அப்படிங்கிறத காட்டுற விதமாக அந்த ஹெல்மெட் எடுத்து அவனோட மண்டையில் மாட்டிக்கிறான். ஆனால் அதை போட்ட உடனேயுமே பயங்கரமாக கத்தி அலற ஆரம்பிக்கிறான். அந்த ஹெல்மெட்டு அப்படியே அவனோட மண்டையை பொசுக்க ஆரம்பிக்குது.
இதை எல்லாத்தையுமே பார்த்த யாகோ அங்கேருந்து பயந்து தான் ஓடி வந்திருப்பான். ஸோ உண்மையிலேயே நம்ம ஹீரோ இறந்து போகலை, ஆரம்பத்துலேருந்து அந்த குதிரையில் வந்தது இவன் தான். அப்படின்னா நம்ம மார்வன் கொலை பண்ணதுமே இவனை தான். அந்த ஹெல்மெட்டை கழட்டும் போது தான் அவங்களுக்கே அது புரிஞ்சிருந்திருக்கும். ஆனால் இங்கே தான் அந்த ஹெல்மெட்டுக்கு ஒரு கதையை சொல்கிறானுங்க. அவன் ஆசைப்பட்டு அந்த ஹெல்மெட்டை அவனோட தலையில் மாட்டிக்கல. இந்த ஹெல்மெட்டு ஒரு சபிக்கப்பட்ட ஹெல்மெட்டு. மனுஷங்களுக்குள்ள இருக்கிற பேராசையை தூண்டி விட்டு அவங்க மூலயமா நிறைய உயிர்களை பலி வாங்கிட்டு இருக்குது. ஒருத்தவங்க அந்த ஹெல்மெட்டை பார்க்குறாங்க, கையில் எடுக்கிறாங்க அப்படின்னாலே அந்த ஹெல்மெட்டு அவங்கள அதை போட்டுக்க சொல்லி தூண்டி விடும். அப்படிதான் நம்ம ஹீரோவுமே அவனோட மண்டையில் எடுத்து அதை மாட்டிட்டு இருந்திருப்பான். இவனுக்கு தான் தான் பலசாலி அப்படின்னு ஒரு அதிகாரத்து மேலே பேராசை அப்படின்னா, இந்த பக்கம் நம்ம மார்வனுக்கு வசதியான வாழ்க்கை மேலே ஒரு பேராசை இருக்குது. ஸோ இவங்களையுமே அந்த ஹெல்மெட்டு சும்மா விடலை, அவங்களோட மண்டையில் அதை மாட்டிக்க சொல்லி தூண்டி விடுது. ஸோ நடந்த இந்த விஷயத்தை இவனுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் அடையிறதுக்காக தான் இத்தனை வேலையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கப்புறமா இனிமேல் என்னால் அவன் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோயினே நைட் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒருத்தவங்க இறந்து போய் கிடக்குறாங்க. இதை பார்த்துட்டு திரும்ப அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு ஒருத்தவங்க நிற்கிறத பார்த்துட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னா நம்ம மார்வனை தேடி அவங்களோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஆனால் இங்கே நிற்கிறதே அவங்க தான் அப்படிங்கிறது இன்னும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. அங்கே போய் நம்ம உடனே இங்கேருந்து கிளம்பணும், அந்த முகமூடி போட்டுட்டு யாரோ வந்திருக்காங்க, நம்மளுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. அப்போது இவங்களுக்கு பின்னாடி இருந்து நம்ம மார்வன் வந்து நிற்க அதை பார்த்துட்டு இவங்க பயந்து மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் அந்த முகமூடிக்குள்ளே இருந்து அவங்களோட சத்தம் வர்றதை நம்ம ஹீரோயினை கவனிக்கிறா. ஹெல்ப் பண்ணு, இந்த ஹெல்மெட் எப்படியாவது என் தலையிலேருந்து எடு, என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி கத்தி அலறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இவங்களுக்குமே இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. அதை அவங்களோட தலையிலேருந்து நம்ம ஹீரோயின் எடுக்க ட்ரை பண்ண அவங்களுக்கு வலி இன்னும் அதிகமாகுது. அவங்களோட மண்டையே இன்னும் அதிகமாகுது, பொசுக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு சிலுவையை ஒன்று எடுத்து கொண்டு வந்து அந்த ஹெல்மெட்டோட மண்டையில் நேராக அடிக்க அது ரெண்டாக உடஞ்சி அப்படியே கீழே விழுகுது. ஸோ நம்ம ஹீரோ எப்படி ஒரு டீமனாக மாறினானோ அதே மாதிரி இவங்களும் மாறிக்கிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோயின் கண் எதிர்க்க பார்க்குறா. அப்போ தான் அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருந்து கருப்பு கலரில் ஒரு டெவில் வெளியில் வர்றதை அவங்க பார்க்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹெல்மெட்டு மறுபடியும் அப்படியே ஒன்றா ஒட்டிக்க ஆரம்பிக்குது. இது நம்மளை விடாது போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வேகமாக வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. அந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இருந்த டீமனு அந்த கதவை உடைக்கிற மாதிரி பயங்கரமாக அதை தட்டிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா அந்த ஜன்னல் வழியாக இவங்க பார்க்க அந்த டீமன் அங்கேருந்து போகிற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. இவங்களும் போய் கதவை திறந்து பார்க்க வெளியில் அந்த ஹெல்மெட் மட்டும் இருக்குது. அந்த ஹெல்மெட்டை அவங்களோட கையில் எடுத்துகிட்டு திரும்பி நம்ம மார்வனை பார்க்க அவங்க அப்படியே பயந்து போய் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இந்த ஹெல்மெட்டு எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தினாலும் நம்ம ஹீரோயின் மேலே அதுக்கு எந்த சக்தியுமே கிடையாது. அப்போ தான் நம்ம மார்வனோட கண்ணுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு ஏஞ்சல் மாதிரி தெரியுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஹெல்மெட்டு யார்கிட்ட எல்லாம் போச்சோ அவங்க எல்லாத்துக்குமே அவங்களோட மனசில் ஒரு பேராசை கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படிங்கிறனால அந்த ஹெல்மெட்டால் நம்ம ஹீரோயினை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கப்புறமா அங்கேருந்து கட் பண்ணி கொஞ்சம் நாளைக்கு அப்புறமா காட்டுறாங்க. இது வரைக்கும் நம்ம ஹீரோயின் யாரோ ஒருத்தரை நம்பியே தான் இருந்திருப்பாங்க. முதல்ல மார்வனை நம்பி இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறமா யாகோவை நம்பி இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போது இவங்கள மட்டும் இல்லாமல் மார்வனையுமே இவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே தைரியமாக சுதந்திரமாக இருக்காங்க. அவங்களோட ஹேர் ஸ்டைலிருந்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கூட யாகோ நம்ம ஹீரோயினை தேடி வர்றான், என் கூடவே வந்துரு அப்படின்னு கேட்குறான். நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே தான் நம்ம ஹீரோயினு இனிமேல் நான் யாருக்காகவும் யார் கூடயும் இருக்க விரும்பலை, நான் எனக்காக என்னோடய வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் அவளை பார்த்து அசிங்கமாக திட்டுறான். ஸோ கடைசியில் இவனுமே அவங்கள காதலிக்கலை, எல்லாருமே ஏதோ ஒரு தேவைக்காக தான் அவங்கள கூட வச்சுருந்துருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வருது. அதுக்கப்புறமா அந்த ஹெல்மெட்டை அந்த காட்டுக்குள்ளே யாருக்குமே தெரியாமல் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதை எடுத்து அவங்க பார்க்க அப்படியே அந்த இடத்துல படத்தையும் முடிக்கிறானுங்க.